மை சேனல். நீண்ட நாளைக்கு பிறகு குக் வித் ஜெயில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். எனி செலிப்ரேஷனுக்கு நீங்கள் இதை பாவிக்கலாம். மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, வேலண்டைன் டே, மற்றது பர்த்டே ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறேன்டா அட்டகாசமாக செய்து நீங்கள் இதை அசத்துங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். இதற்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்று பார்ப்போம். நான் ஒரு 20 ஸ்ட்ராபெரியை வாஷ் பண்ணி அதை வடிவாக பேப்பர் டவலால் வைப் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றது நான் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கிறேன். இதே மாதிரி ஸ்டாண்ட் உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் ரெஜிஃபமும் பாவிக்கலாம். மற்றது ஒரு எம்டி கார்ட்போர்ட் மட்டும் எடுத்து அதை இந்த வடிவாக ரப் பண்ணி அதுக்கு ஒரு பேபி ரிபன் கட்டி மற்றது அதுக்குள்ளே ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி ஒன்று நடுவில் வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்பஞ்ச் கிடைக்காட்டி ரெஜிஃபோம் உள்ளுக்குள்ளே வச்சு பாவிக்கலாம். மற்றது கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் சதுரமாக வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது 150 கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். மற்றது உங்களுக்கு விருப்பமான கலர் பாவிக்கலாம். நான் ரெட்டும் பிங்க்கும் எடுத்துருக்கிறேன். மற்றது இந்த ஸ்டிக் கட்டாயம் தேவை. இங்கேயும் நீங்கள் இது வாங்கலாம். இந்த ஸ்டிக் இது பாபிக்கு ஸ்டிக்காக பாவிப்பாங்க. நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பக்கம் இதே மாதிரி எல்லாத்தையும் குத்தி எடுங்க. இந்த பக்கத்து அப்படி எல்லா ஸ்ட்ராபெரியையும் குத்தி எடுங்க. நான் எல்லாத்தையும் குத்திட்டு காட்டுறேன். இப்படி தான் குத்துங்க. இதே இந்த பக்கம் எடுத்துட்டு இப்படி நடுவில் குத்துங்க. இப்போ நாங்கள் 150 கிராம் இந்த ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். நான் மைக்ரோவேவ் அவனில் வச்சு தான் மெல்ட் பண்ண போகிறேன். உங்கள்ட்ட மைக்ரோவேவ் அவன் இல்லாட்டி நீங்கள் டபுள் பாயில் பண்ணி இதை மெல்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் இதை மைக்ரோவேவனுக்குள்ளே வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். 4 to 5 minutes இதை மைக்ரோவேவனில் வச்சு மெல்டட் ஆக்கி எடுங்க. இப்படி 2 பவுல் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க கொஞ்சம். மற்றது நான் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. இந்த பிங்க் கலரை உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் எடுக்கலாம். நல்ல ஃபுட் கலர் பாவிங்க. நல்ல ஃபுட் கலர் பாவிச்சிங்கன்னு சொன்னால் வடிவாக வரும். இது மற்ற கலர் நான் ரெட் பாவிக்கிறேன். இப்படி ஷிப்பர் லாக் பேக் எடுத்துட்டு இப்படி இதுக்குள்ளே இந்த பிங்க் கலரை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஷிப்பர் பேக் எடுத்துட்டு இந்த ரெட் கலரை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. இந்த ரெட் கலரில் கூடுதலாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. பிங்க் கலரை கொஞ்சம் குறைச்சி எடுங்க. இப்படி நீங்கள் ஒயிட் சுகர் எடுங்க. இல்லாட்டி இப்படி ஒரு பிங்க் கலர். நான் 2 கலரில் ஒயிட் சுகரும் பிங்க் கலரும் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒயிட் சுகரும் பிங்க் சுகரும் கிடைக்காட்டி ஸ்ப்ரிங்கிள் பாவிக்கலாம். அதுவும் நான் பாவிச்சு காட்டுறேன். பாருங்கள். இப்படி நம்ம செய்து வச்ச அந்த ஸ்ட்ராபெரி எடுத்துட்டு இதுக்குள்ளே டிப் பண்ணுங்க. இதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி ஒரு விரலை வச்சு இப்படி தட்டி எடுங்க. இதே மாதிரி எடுத்துட்டு இந்த அருகே இந்த ஒயிட் சுகர் எடுத்து இதில் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் ஸ்ப்ரிங்கிள் போட போகிறேன். இதே மாதிரி பாருங்கள். அதே மாதிரி எல்லாத்தையும் செய்தெடுங்க. உங்களுக்கு விருப்பமான ஸ்ப்ரிங்கிள் பாவிக்கலாம். இது மற்றது நீளமாக இருக்கிறது.
பாருங்க. இப்படி ஒயிட் சாக்லேட்டில் பிங்க் கலர் போட்டிருக்கிறேன். பாருங்கள் இப்படி செய்கிறேன்னு சொல்லி இதே மாதிரி ரெண்டு பக்கமும் இதே மாதிரி செய்து வைங்க. இதில் இப்போ நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன். எப்படி பொக்கே செய்கிறேன்னு சொல்லி இப்போ பாருங்க. நமக்கு தேவையான அளவு இப்படி வட்டி எடுங்க. இப்படி வட்டிட்டு இப்படி ஹேங் பண்ணி இப்படி குத்தி விடுங்க. இப்படி அப்படி எல்லாத்தையும் வட்டி குத்தி விடுங்க. இப்படி பொக்கே மாதிரி செய்து எடுத்துட்டேன். எல்லாத்தையும் குத்தி எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு திரும்ப ஒரு குச்சி எடுத்து இப்படி கோணராக வைங்க. இதை இப்படி கோணராக வச்சு இதுக்குள்ளே புஷ் பண்ணி விடுங்க. இப்படி இதே மாதிரி இப்படி ஸ்கொயர் மாதிரி வெட்டி இருக்கிறேன். அதை இப்படி முக்கோணமாக மடிங்க. இப்படி முக்கோணமாக மடிச்சிட்டு இதுக்குள்ளே இப்படி ஹேங் பண்ணுங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி உங்கள்கிட்ட இப்படி நெட் மாதிரி இருந்தால் அதுவும் நல்ல வடிவாக இருக்கும். என்னோட டிஷ்யூ தான் இருக்குது. என்னோட நெட் இல்லாமல் போயிட்டுது. நெட் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். அது வச்சு செய்கிற டைமில் இப்படி எல்லா பக்கமும் இப்படி மறைச்சி குத்தி விடுங்க. இப்போ இந்த பாக்ஸை செய்து முடிச்சிட்டேன். இது நான் பாக்ஸில் தான் செய்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினா பொக்கேயாகவும் செய்யலாம். மற்றது உங்களுக்கு விருப்பமான ஸ்ப்ரிங்கிள் மற்ற விருப்பமான கலர்ஸ் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் அப்படி விருப்பமான கலர்கள் ஆட் பண்ணி செய்யலாம். இது ஒரு ஆட்களுக்கு சர்ப்ரைஸாக செய்து நீங்கள் அட்டகாசமாக அசத்தலாம். எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். ஈஸியான ஒரு செய்முறை தான் இது. மற்றது இதை நீங்கள் பாக்ஸுக்குள்ளேயும் வச்சு அதுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு விருப்பமான ஒரு மோதிரமோ ஒரு காப்போ உங்களுக்கு விருப்பமான கிஃப்டையும் அதுக்குள்ளே வச்சு நீங்கள் ரேப் பண்ணி வடிவாக உங்களோட பேரண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ உங்களுக்கு விருப்பமான ஆட்களுக்கு அட்டகாசமாக அசத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேன். பாய் காய். டேக் கேர் எவ்ரிவன்.